என்ன கார்த்தி, பொண்ணு கிடைக்கலன்னு உங்க அம்மா போயும் போயும் பட்டிக்காட்டுல இருந்து ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போல. எதுக்கு தேவலாம் பேசுற? நான் பேசாம வேற யாரு பேசுவா? நான் உன்னோட மாமா பொண்ணு. என்ன பீடேரி பொண்ணு கேட்க மட்டும் தெரிஞ்சிச்சுல, அப்புறம் என்ன? ஓ, இவர் தான் அந்த கார்த்திகா. எப்படி இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஒரே நாள் பணக்காரனா எல்லாம் முடிவு பண்ணது நீங்க தானா? எப்படி சார் இப்போ பணக்காரர் ஆயிட்டீங்களா? அதை விடுங்க. சின்ன வயசுல இருந்து என் மேல பாசம் காட்டுற மாதிரி காட்டி சொந்தக்காரங்க மாதிரி உள்ள வந்து என்னைய பொண்ணு கேப்பியா? உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன? உங்க ஒரு மாச சம்பளம் என் செருப்போட விலை. இனிமே வச்சும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க. மாமா பொண்ணுன்னு உரிமையில என் வீட்டு பக்கம்லாம் வந்துடாத. நகரு, கார் எடுக்கணும். ஏங்க, அவ அவ்வளவு பேச்சு பேசிட்டு இருக்கா. 2 அரை வைப்பீங்கன்னு பார்த்தேன். விடு ஆர்த்தி, அவகிட்ட காசு இருக்குன்ற பணத்திமிரில் அப்படி பேசிட்டு போறான். நாளைக்கு நானும் சம்பாதிக்க போறேன், என்கிட்டயும் காசு வரதான் போகுது. அப்போ நம்ம யாருன்றது அவளுக்கு புரிய வைப்போம். இந்த உலகம் எப்பவுமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லைல்ல. நிச்சயமா ஒரு நாள் தலைகீழா மாறும். அதை அவள் புரிஞ்சுக்க மாட்டான். ஒரு நாள் புரிஞ்சுப்பா. போலாமா? சொல்லுங்க, என்ன விஷயமா நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஒரு உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிடாதீங்க. நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். கண்டிப்பா உங்க மாமா இல்ல என் புருஷன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்னன்னு சொல்லுங்க. நீங்க கஷ்டப்படணும்னு நான் அந்த வார்த்தையை நான் சொல்லல. அன்னைக்கு எங்க கிட்ட பணம் காசு இல்லாத போது நீங்க பேசுனது எவ்வளவு தப்புன்னு புரிய வைக்க தான் நான் இப்போ இதை சொன்னேன். என்னம்மா, நல்லா இருக்கியா? காலையில் தான் அத்தையும் மாமாவும் கால் பண்ணியிருந்தாங்க. அவன் புருஷன் ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்காராமே. அதான் காலையிலே பேங்க்ல இருந்து ஒரு 5 லட்ச ரூபா செக் எடுத்து உன் வீட்டில் கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்க ஒரு மாச சம்பளம் என் செருப்போட விலை. இனிமே வச்சும் உங்க தகுதிக்கு ஏத்த மாதிரி ஆசைப்படுங்க, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. எனக்கு அப்பவும் சரி இப்பவும் சரி, எனக்கு எப்பவுமே காசை விட மனுஷங்க தான் முக்கியம். அதனால தான் அன்றைக்கி நான் அவ்வளோ அவமானப்படுத்தினதுக்கப்புறம் கூட இப்போ நான் உதவி பண்ணுறேன். நம்ம கையில் காசு இருக்கும்போது தான் நம்ம உண்மையான கேரக்டர் வெளில வரும்னு சொல்லுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற காசு தான் நம்ம கூட கடைசி வரைக்கும் யார் இருப்பா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுமா. இனிமேல் இந்த மாதிரி காசு இல்லைன்றதுக்காக அடுத்தவங்க தரைக்குறைவாக பேசி பழகாது, புரியுதா? இனிமே யாரையும் ஏழை பணக்காரங்கன்னு பிரிச்சு பேச மாட்டோம். என்னை மன்னிச்சிடுங்க மாமா.